சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். வணக்கம். அதாவது ஒரு மணி நேரமாக நான் டிவி பக்கத்திலே இருந்தேன். நான் அர்ஜென்ட்டாக மதுரை போக வேண்டியிருக்கேன் எங்களுடைய கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக. அதுக்காக வந்திருக்கேன். இப்போ கூட நான் வண்டியில் இறங்கும் வரைக்கும் நான் அவருடைய பதவி ஏற்பை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதாவது விஜய் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே தெரியும். அவர் முதல்வர் விஜய். நான் இனிமேல் அவரை ரொம்ப மரியாதையாக குறிப்பிடணும். அவங்களுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டர். அவரை ஆர்டிஸ்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணார், எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதுக்கெல்லாம் நான்லாம் உடனிருந்த சாட்சி. என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காரு, நான் அவரோடு நடிச்சிருக்கேன். சிறந்த மனிதர். அதாவது இப்போ தேர்தல் டயத்தில் அவர் வாக்குறுதிகள் கொடுத்தது அதெல்லாம் ஏதோ சினிமா வசனமாகவோ இல்லைன்னா யாரோ சொல்லுவாங்க, அவர் யாரோ எழுதி கொடுக்குறாங்க படிக்கிறார், இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய மனசுலேருந்து வந்தது. நீங்கள் எல்லாரும் நம்புங்க, நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு ஊழலற்ற நம்மளை ரொம்ப பாதிச்சிருந்த ஊழல் தானே சார். அந்த ஊழலற்ற லஞ்சமற்ற ஊழல் லஞ்சம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கசின்ஸ் மாதிரி அந்த ஆட்சியை நிச்சயமாக விஜய் அவர்கள் கொடுப்பார்கள். ரெண்டாவது தமிழ்நாட்டை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து, இந்த போதை கலாச்சாரம் சாதாரண மக்களை நிலைகுடிய வச்சிருச்சு. பல ஃபேமிலிகளை ரோடுக்கு வர வச்சிருச்சு. அதிலேருந்து மீட்டு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுப்பார் என்று நான் மனதார நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். அவருடைய ஒன்று அவர் ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார். எங்கள் படங்கள்லேயே கூட நடிக்கும் போதெல்லாம் கூட ஒரு வார்த்தை, ஆனால் அனைவரையும் மதிப்பார். அது மாதிரி ஒரு அற்புதமான குணம் கொண்டவர். நான் சொல்லுவேன், அதாவது கீதையில் சொல்லுவாங்க, அக்கிரமங்கள் ரொம்ப அதிகமாகும் பொழுது சம்பவாமி யுகே யுகேன்னு கிருஷ்ணர் சொல்லுவார். நான் மோடிக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டிற்கு விஜய் அவர்களுக்கு அது மாதிரி சொல்கிறேன். சம்பவாமி யுகே யுகே வந்திருக்கார், சிறந்த ஆட்சியை கொடுப்பார். வாழ்க வாழ்க வளர்க. வணக்கம் வணக்கம்.